ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். நாம் எப்போவுமே சேமியா வச்சு சேமியா கிச்சடி பாயாசம்னு செஞ்சுருப்போம். இன்றைக்கி நாம் அந்த சேமியா வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக சேமியா சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாய் நறுக்கிய தேங்காய் சேர்த்து லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. தேங்காய் வறுபட்டு லேசாக செவக்க ஆரம்பிக்கட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி தேங்காய் ரெண்டுமே லேசாக செவக்கிற வரைக்கும் நாம் இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து முந்திரி வறுத்த அதே நெய்யில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேமியாவை லேசாக செவக்கிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒருவேளை வறுத்த சேமியாவாக இருந்தால் 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு சேமியா செவந்தால் போதும். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே பாத்திரத்தில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் சேமியாவை அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி, கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி லேசாக சூடானதும் ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நாம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஊற வச்சுருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். பாசிப்பருப்பு குழஞ்சி போகக்கூடாது, நல்லா சாஃப்டாக வெந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ பாசிப்பருப்பு வெந்து வந்ததும் அடுத்து நாம் வறுத்து வச்ச சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேமியாவை வேக விடுங்க. இப்போ இந்த சேமியாவும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சேமியா நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நாம் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் சேமியா வேகாது. அதனால் சேமியா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்காங்க. இப்போ சேமியா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கங்க. ப்ரௌன் சுகருக்கு பதிலாக சாதாரண வெள்ளை சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். ரெண்டுமே ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை கரைஞ்சி வந்ததும் நாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி திரும்பவும் நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் ஒரு கடுகளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கங்க. பச்சை கற்பூரம் ஆப்ஷன் தான், ஆனால் இது சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சரில் சூப்பரான சர்க்கரை பொங்கல். இதுக்கு முன்னாடி சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.